ஊடகத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் விதிலாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்துல எதற்காக ஊடகத்தை சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக ஊடகத்தை சந்திப்பார். அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லல. படப்பிடிப்புக்காக அவர் மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போகின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் எங்க தலைவரை வரவேற்பதற்காக கூடி நிற்கிறாங்க. அப்ப ஒரு தேவை ஏற்படுது. உடனே மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை அழைத்து அவராதான் பேட்டி கொடுத்தாரு. அவரை தான் சொல்றாரு, நாங்க ஒரு படப்பிடிப்புக்காக வர்றேன், அரசியல் நிகழ்ச்சி கிடையாது, அதனால யார் எந்த இடையூறும் ஏற்படுத்த வேணா, அவரவர்களுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கன்னு பத்திரிகையாளரை சந்திச்சார். அப்ப எந்த இடத்துல பத்திரிகையாளரை சந்திக்கணுமோ அந்த இடத்தில் உறுதியாக எங்க தலைவர் பத்திரிகையாளரை சந்திப்பார். ஏதாவது ஒரு இடத்துல எங்க தலைவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்னு சொன்னாரா? சந்திப்பாரு. இப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறாங்க. பூத் கமிட்டி 2வது மாநாடு நடைபெற போகிறது. மாநில மாநாடு 2வது மாநாடு நடைபெறுவதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடங்குவதற்கு முன்பாக உறுதியாக எங்க தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திப்பார். எங்களுக்கு ஒரே கேள்வி, பத்திரிகையாளர்களாக இங்க இருக்கிறாங்களா? சில பேர் பத்திரிகையாளர்கள் என்றால் அறத்தின் வழியில் நேர்மையின் வழியில் உண்மையா இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக பல பத்திரிகையாளர்கள் இருக்கின்ற பொழுது நாங்க எதற்காக சந்திக்கணுங்க? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு வீர விக்னேஸ்வரன். நீங்க சொல்லுங்க, அவர் விமர்சனங்களே வச்சிருக்கிறாரு திரு லயோலாமணி. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? மக்களை இன்னும் சந்திக்கணும், மக்களோட கொஞ்சம் நெருக்கமா பழகணும். அவரு திரைப்பட பணிகள் இருந்தாலுமே கூட நம்மளை மீட் பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன?